வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபோக்கஸிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல ஃபோக்கஸிங்னு சொல்லும்பொழுது நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை மேனேஜ் பண்ண வேண்டும். மோரோவர் என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வரணும். இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியில் வந்த பிறகு என்ன மெட்டீரியல் இருக்குது, எதனா படிக்கிறது ரிலேட்டடா, இல்லை ஆர்ட் ஒர்க் ரிலேட்டடா, இல்லை இன்னும் வேறு எதாவது பண்ணணுமா அப்படின்னு சொன்னால், வாட் இஸ் த ஒர்க் இன் அவர் ஹேண்ட், எந்த கையில் இப்போ என்ன வேலை செய்துட்ருக்கோமோ அதில் கவனத்தை செலுத்தி அந்த வேலையை செய்யணும். அது படிக்கிற வேலையாக இருந்தாலும், எழுதுகிற வேலையாக இருந்தாலும், இல்லை வேறு இன்னும் எதான கொஞ்சம் வளர்ந்துட்டோம், ஆர்ட் ஒர்க்கு, கிராஃப்ட் ஒர்க்கு அது போல் எதுவும் பண்ணுறோம், இல்லை வேறு எதான வேலை பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே, ஈவன் த ஹோம் மேக்கர் நம்ம ஒரு வேலை செய்கிறோம், இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு வேலை செய்கிறோம், எது பண்ணுறதா இருந்தாலும், எதை செய்வதாக இருந்தாலும் முதல்ல என்ன வேணும், நம்மளுக்கு ஃபோக்கஸிங் வேணும். என்ன கூர்ந்து கவனிக்கணும், அந்த மனம் ஒருமித்து வேலை செய்யணும். இது ஒரு சிம்பிள் திங் தான். என்ன டாக்டர் இதை போய் சிம்பிள் திங் சொல்கிறாங்க, இட் இஸ் ரியலி டஃப். மனம் ஒருமித்து ஒருமுகப்படுத்தி எண்ண ஓட்டங்களை ஒரு சேனலைஸ் பண்ண பிறகு தான் நம்ம என்ன செய்ய முடியுன்றதை சொல்ல முடியும். அதனால் எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னா தினமும் ஒரே நேரத்தில் படிக்கணும் அப்படின்னு சொன்னோம். முதல்ல நம்ம ஃபோக்கஸிங் அப்படின்னு சொன்ன உடனேவே எவ்ரிபடி திங்க்ஸ் அபவுட் ஒரு ஸ்கூல் கோயிங் பசங்களுக்கு, இல்லைன்னா ஒரு காலேஜ் போகிறவங்களுக்கு, இல்லை இன்னும் மேலும் தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு, மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கு தான் ஃபோக்கஸிங் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை ஒரு பெரிய தட் இஸ் ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே, அதாவது ப்ரீஃப்ரண்டல் லோ ஃபங்க்ஷன், இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸில் நம்ம எங்கெல்லாம் வெளியில் காட்டணுமோ, எப்படியெல்லாம் வெளியில் காட்டணுமோ அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன வேணும், ஃபோக்கஸிங் எபிலிட்டி ஆட் டு பி டெவலப்ட். எல்லாத்துக்குமே ஆல் தட் இஸ் 5 சென்சஸ், விஷுவல், டாக்டைல், ஆடிட்டரி, அப்புறம் எல்லா பர்செப்ஷனுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும், ஃபோக்கஸிங் வேணும். நம்ம நினைக்கிறோம் கேட்டரிங் டெக்னாலஜின்னு, முதல்ல சொல்லும்போதே அது கேட்டரிங் மாத்திரம் இல்லை, கேட்டரிங் டெக்னாலஜி, ஹவு டு குக் அப்படின்னு சொன்னால் முதல்ல எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்யணும். இது நம்மளுக்கு ஐயோ செய்யணுமா, வேறு வேலை இல்லையா, இதனோ சமைக்கணுமா அப்படின்னு சொன்னால் சமைச்சாதான் சாப்பிட முடியும். எல்லா நேரத்துலையும் பச்சை காய்கறியும் பழங்களையும் மட்டுமே சாப்பிட்டுட்டு ஒரு நாள் பொழுதை நம்ம முடிக்க முடியாது. வேக வச்ச உணவும் சாப்பிட்ணும், அப்புறம் நலபாகம்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் சிறப்பான அளவில் ஒரு ரேஷியோவில் போட்டு ஒன்றா சேர்த்து குக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான சம்பாரங்கள்லாம் போட்டால் தான் அது சாப்பாடு இனிமையாகவும் சுவையாகவும் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு சமைச்சிட்டு சாப்பிட முடியலன்னு சொன்னால் அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு சாமானை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறதுன்றது இட் இஸ் ரெடிகுலஸ் ஒன்லி. நோ எக்ஸ்பீரியன்ஸ்டு குக் வில் அக்செப்ட் தட். ப்ரெசண்ட் சினாரியோவில் நம்மளுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் லெத்தார்ஜிக் சென்ஸ் வர வச்சுக்கிட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும், அங்கே வேலை செய்ய முடியாது. சென்ற பதிவில் கூட சொன்னோம், எங்கே படிக்கணுமோ எங்கே வேலை செய்யணுமோ அங்கே அது என்ன இருக்கணும், கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணும். கிச்சன் சமைக்கிறதா இருந்தாலும் கிச்சன் ஷுட் பி பக் அண்ட் க்ளீனாக இருக்கணும். பிக் அண்ட் க்ளீனாக இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம மனமும் வேலை செய்ய முடியும். அதே போல் படிக்கணும் அப்படிங்கிறதுனா நிறைய சாமானுக்கு நடுவில் நம்ம படிக்க முடியாது. படிக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன கார்னர் இருந்தால் கூட போடும். ஈவன் யூ கேன் சிட் இன் த ஃப்ளோர் அண்ட் ரீட் அப்படின்னா கூட அந்த கார்னர் ரொம்ப க்ளீனாகவும் மனதுக்கு உகந்ததாகவும் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பெரிய கல் தைச்ச ஸ்கிரிப்டர் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ஆர்டிஃபெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் ஃபோக்கஸிங் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொன்னால் தான். பேசிக்கிட்டே ஒரு வேலை செய்கிறோம்னு சொன்னால் அந்த வேலையில் சிறப்புத்தன்மையை காண்பது அரிது. அதனால் தொடர்ந்து ஒரு வேலை ஃபோக்கஸிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அது படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பிற வேலைகள் செய்வதற்கும் எல்லா விதமான எஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள செயல்களை செய்யறதுக்கும் ஃபோக்கஸிங் இஸ் அ மஸ்ட். அப்படின்னா அந்த ஃபோக்கஸிங்கை எப்படி டெவலப் பண்ணிக்கணும், முதல்ல பெருசாக படிக்கணும்னு வைங்க, அது நிறைய ஒரு 50 சென்டென்ஸ் படிக்கணும்னு சொன்னால் யூ டி நாட் கோ த்ரூ ஆல் த 50 சென்டென்ஸ் பண்ணாமல் அது சின்ன சின்ன சங்க்கு, அதாவது ஒரு பார்ட் வைசஸ் ஹோல் அப்படின்ற மாதிரி பார்ட் வர்சஸ் ஹோல் செய்யும்போது அதை ஒரு 4-5 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். அந்த 4-5 செக்மெண்ட் பிரிச்சுட்ட பிறகு அதில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு 2 செக்மெண்ட்டாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதனோட மீனிங் தெரிஞ்சவுடனே யூ கோ ஃபார் த 3rd, ஆஃப்டர் தட் 4th அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன் டுகெதர் ஆல் த 4 செக்மெண்ட்ஸ் டுகெதர்
நம்ம என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்க முடியும். அதே மாதிரி எழுதுறதா இருந்தாலும் ஒரு பெரிய டிராயிங் போடுறோம், அட் ஸ்டேஜ் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது அப்படின்னா அதை செக்மெண்ட் வைஸ் பிரிச்சுக்கலாம். ஒரு பார்ட்டாக பண்ணி வைக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம தாய்நாடு பாரத நாடை பற்றி ஒரு அவுட்டர் டிராயிங் ஒன்று வரைய போகிறோம் பெரிய அளவில் அப்படின்னு சொன்னால் அதை 4 அல்லது 5 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டு ஒரு செக்மெண்ட்லேயும் அழகாக வரைஞ்சி அந்தந்த ஸ்டேட்டை மார்க் பண்ணி அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜியாகிரஃபிக்கு நல்ல விதமான நம்மளுக்கு வரையறதுக்கு வரும். அப்படின்னா இந்தியா மேப்பை, நம்ம பாரத மேப்பை புது எல்லா இடத்தையும் அழகாக ஒரு மைன்யூட் பாயிண்ட் கூட விடாமல் நல்ல சிறப்பாக வரைய முடியும்னா தட் ஹாஸ் டு பி ஒரு 4 or 5 பாயிண்ட்ஸ் 5 செக்மெண்ட்ஸாக அதை பிரிச்சுக்கிட்டு ஒரு ஏரியாவை நம்ம வரைஞ்சி அதோட ஜாயின் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி அதை ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்மளை வெளியில் வந்துக்கிறோம், டிஸ்ட்ராக்ஷன் வெளியில் வந்த பிறகு நம்மளோட கவனம் எப்படி என்ன இருக்குது, ஒன்று போல் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். மேலும் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ன செய்யலாம், அடுத்து வர பதிவுகளில் பார்க்கலாம்.